வணக்கம் நண்பா. நான் தான் உங்க பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பவும் பார்த்து 3 பேர் தான் இறங்கியிருந்தோம். அதேமாரி பீக்ல தான் இறங்கியிருந்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானு, விக்கி ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்கே ப்ரோ இறங்கியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் கன் எடுத்துட்டு ஸ்கேனர் கிடச்சுச்சா, ஸ்கேனர் விட்டு பார்த்துருவேன். பார்த்தா எனிமி மேஸ்க்குள்ள இருப்பான். மேஸ்க்குள்ள வந்தோனே, சரி அந்த கில் இவங்களுக்கு தெரியாம போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்லாம் போட்டு பார்த்துருவேன். பார்த்துட்டு சரி நேரா போனா நம்மள எப்படியும் போட்டுருவான். அவனும் என்ன பார்த்துட்டான். பார்த்துட்டு அவனும் வந்தான் பாருங்க. நானும் ஈஸியா சரியான ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன் தாம்சன வச்சு. அப்படியே செம்மையாக ஒரு கில் அடிச்சாச்சு. கில் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டுருப்பேன். இங்கே போயிட்டு சும்மா தான் சுற்றி போயிட்டுருப்பேன். என் எனிமி பார்க்கவே இல்லை. அவனா அடிப்பான். பார்த்தீங்களா? அடிச்சிட்டான் பார்த்தீங்களா? அடிச்சு சொல்லிட்டு நான் மெடிக்கெட் போடுவான் எங்கே இருக்கான்னு தெரியாமல். பார்த்தா எனிமி அங்கே தாங்க இருந்திருக்கான். நானும் பார்க்கவே இல்லை. இது தெரியாமல் நானும் இல்லைன்னா முன்னாடியே அடிச்சிருப்பேன் நானும். என்கிட்ட என்ன கன் இருக்கு பாருங்க. இந்த கன்னில் வால்லாம் அவன் போட்டான்னா நிற்கவே முடியாது. அவன்கிட்ட எப்படியும் ஒரு வால் இல்லைனா 2 வால் தான் இருந்திருக்கும் அதிகபட்சம். ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நான் கில் அடிச்சனால என்கிட்ட வால் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் ஆனால் தப்பு பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் டவுன் பண்ணிட்டான். சரி நான் பக்கத்தில் போனோன்னா நம்மளால் கில் எடுத்துருவோம் அதுக்குள்ளே. அதனால் ஓப்பனில் போய் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தலையிலே அடிச்சு ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். அப்புறம் நம்மளால் காப்பாற்றிட்டு இப்போ விக்கி ப்ரோ அங்கே அடிச்சிட்டு இருக்காரு. சரி அவர் வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டார். ஓகேவா? வண்டி எடுத்துகிட்டு ஓடனோன்னா சரி இந்த கில் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹெட்ஷாட்லாம் அடிப்பேன். அவர் பார்த்தா திருப்பி இறங்கி என்ன அவன் அடிக்கிறாருங்க. நான் பாருங்கள் நான் 140க்கு மேலே டேமேஜ் பண்ணிட்டேன். இவர் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் எடுத்துட்டாரு. ஓசிக்கில் எடுத்துகிட்டு கதையை வேறு விட்ருக்காரு. நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எனிமியை பார்த்துட்டு எனிமியை ஸ்கேனர் போட்டு பார்த்துட்டு இங்கே அந்த கேரக்டர் போட்டு போயிட்டுருப்பேன் முன்னாடி. ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சோம். பார்த்தா சைட்லேருந்து இன்னொருத்த வருவான் ரைட்லேருந்து. சரி நமக்கு வாய்த்த அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்க்கவே இல்லை. ஈஸியாக அவனை ஹெட்ஷாட் அடிச்சு கில் அடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா முன்னாலேருந்து அடிப்பான். அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் அவனை டேமேஜ் பண்ணிடுவேன். கொஞ்சம் தான் டேமேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தான் பண்ணுவேன். இங்கே பாருங்களேன் கொஞ்சம் தான் பண்ணுவேன். அந்த இடத்துல பார்த்தா நான் கில் எடுத்துருவேன். அவன்கிட்ட ஃபுல்லாக ஹெல்த் இல்லையா என்னன்னு தெரில. நம்மளால பின்னலேருந்து அடித்தாங்க. கேட்டால் சொல்லவே இல்லை யார் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஓசிக்கில் எடுத்துட்டேன். அது அவங்க அவமானமாக நினைக்கிறாங்க. சரி கலாய்ப்பாங்க ஓசிக்கில் எடுத்துட்டோம்னா கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவமானமாக நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒருத்தனை அடிச்சேனா, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் நம்ம ஆளுங்களும் அடிச்சு சரி அவங்களுக்கு தான் கில்லு போயிரும்னு நினச்சேன். கில்லு போயிரும் நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சைடில் போனேன். அவன் என்னை பார்க்கவே இல்லை. சைடில் நான் பண்ணனால என்னை பார்க்கல. அவங்க எய்த்தாப்பில் நம்ம டீம்மேட் அடிச்சிருக்கிறத பார்த்துட்டதுனால பின்னாடியே போய் நான் சரியான டேமேஜ் பண்ணி உட்காந்து அடிச்சிட்டேன். உட்காந்து அடித்தா நல்லா அடிக்கும் M249 அதனால் சூப்பராக அடிச்சாச்சு. இங்கே சரி அவனை கில் எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பேன். பார்த்தா இந்த கேட்ரா பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான். தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா என்ன கொஞ்சம் விட்டு தான் என்ன போட்டு தள்ளியிருப்பான். அப்படி என்ன கண் வச்சிருக்கான்னு தெரியல. சரியான அடி அடிச்சிட்டான் எனக்கு. சரி நான் இங்கே இன்னாலர் போட்டுக்கிட்டு மெடிக்கிட்டே போட்டுக்கலாம். சரி அவன் ரஷ் பண்ணி வருவான்னு நினச்சேன். சரி நாங்கள் 3 பேராக இருந்தனால அவனும் பயந்துட்டான். அப்புறம் நானே ரஷ் பண்ணி போனேன். நான் ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் அவன் அந்த சைடு வால் போட்டானா. சரி நம்ம தான் சான்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவன் சாவலை. பார்த்தா எஸ்கே ப்ரோ வந்துட்டார். ஐயோ ப்ரோ ஓசிக்கில் போட்டுற போகிறாரு. நான் சரியான பயம் வந்துட்டு அவன் கரெக்டாக என்கிட்டயே வந்துட்டான். இந்த கேரக்டர் இருந்தனால தப்பிச்சான். அவன் எங்கே இருந்தான்னு கரெக்டாக பார்த்து நான் கரெக்டாக போயிட்டேன் அவன் வர இடத்துக்கு. இல்லைன்னு வச்சுங்க நம்மளால் போட்டிருப்பாரு கில்ல எனக்கு கில் இல்லாமல் போயிருக்கும். சரி இவன்ட்டு லூட் அடிச்சுட்டு பார்த்தா சரி எனிமி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து சுடுறான். ப்ரோ எனிமி அங்கே இருக்கான் ப்ரோ மலை மேலே அப்படின்னா. இல்லை வீட்டு மேலே எனிமி இருக்கான் அப்படின்னாரு. ப்ரோ அங்கே இல்லை ப்ரோ காட்டுனுச்சு மார்க்கு அப்படின்னு சொன்னேன். சரி போய் பார்ப்போன்னு பார்த்தா அடிச்சிட்டு இருக்காரு. இவர் எதில் பார்த்துருக்காரு எனிமியை பார்த்துட்டு தான் போயிருக்காரு. பார்த்தா இவர் கில் எடுத்துட்டார் இந்த கில்லை. ஓகேவா? இந்த கில் எடுத்துகிட்டு ப்ரோ என்ன ப்ரோ எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நான் அவனை பார்த்துட்டேன் அதனால தான் போனேன் அப்படின்னாரு. என்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி தான் நான் அடிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மளால எஸ்கே ப்ரோ சரியான AWMல ஒரு அடி அடிச்சு விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ எடுத்துகிட்டு வர நினச்சேன் கில்ல. ஆனால் நமக்கு தான் வந்துச்சு. இந்த மலை மேலே ஃபஸ்ட்டு அடித்தான் தெரியுமா அவன் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் இருக்கான் பாலத்தில் இருந்தவனா சரி இவன் அடிக்க முடியாது இவன் அடித்தா நம்ம ஜோனுக்குள்ளே இந்த சாக வேண்டியதான் நினச்சா முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான். அவன் ஜோனில் நின்னாலும் நான் இப்போ இல்லைனா பார்த்துருக்க மாட்டேன். அவன் ஜோனில் அவனுக்கு குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த பவர் இது எஃபெக்ட் அதனால் பார்த்துட்டேன். இவனை சரி வீட்டுக்குள்ளே குதிச்சிட்டான் நம்ம போய் போட்டுடலான்னு நினச்சேன். 2 பேரும் தூரமாக இருக்காங்கன்னு பார்த்தா அவன் குதிக்கும் போதே அவனை ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரான். அப்புறம் அந்த பாலத்துலேருந்து ஒருத்தர் அடித்தான் தெரியுமா அவன் இப்படி தான் வருவான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டான். நம்ம டீம்மேட்லாம் அவனை கவனிக்கல. நான் போய் சரியான டேமேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அவன் வால் போட்டு குரோனோ போட்டான். சரி நான் எதுவுமே தளர விடலையே உடச்சிக்கிட்டே இருந்தேன். அவன் அப்படியே செத்துட்டான். அவனுக்கு அதனால் போட முடியல. மெடிக்கிட்டு வேறு எப்படியும் அவனுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அதனால் அவன் போடல. அப்புறம் சரி பீமா சக்தி வந்துட்டோம். சரி பீக்கு போகலான்னு ஏற போனோம். அப்போ பார்த்தா இங்கேருந்து அடித்தாங்க. சரி ப்ரோ போயிடலாம் ப்ரோ. அவனை பார்த்தா அவனை தான் டவுன் பண்ணலான்னு நான் அடிக்கலான்னு பார்த்தா இவர் டவுன் பண்ணிட்டாரு. பார்த்தா இவனை வேற ஒருத்தர் டவுன் பண்ணிட்டான். சரி ரிவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் அதுக்குள்ளே கில் எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா விக்கி ப்ரோவும் அங்கிட்டு போய் செத்துட்டாரு. சரி நம்ம போய் காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றலன்னா மொத்த டீமும் காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காப்பாற்றினேன். சரி நம்ம நண்பர்கள்லாம் காப்பாற்றிட்டு சரி ஜோனுக்குள்ளே போய் நிற்போம். அவன் எப்படியும் நம்மளை அடித்தான் தெரியுமா நம்ம டீம்மேட் எஸ்கே ப்ரோ அடித்தான் தெரியுமா அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். அவன் பார்த்தா ஜீப்பில் கிளம்பிட்டான். இப்போ வருவான் பாருங்கள் ஜீப்பில் கிளம்பி போயிடுவான். அங்கே மேலே ஏறிடுவான். இந்த எல் ஷேப் வீட்டை தாண்டோன்னு நீங்கள் அதை பார்ப்பீங்க அவன் எங்கே அந்த ஜீப்பில் போகிறத. நான் அவனை அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அவன் கேரக்டர் வச்சில்ல 2 அடி அடிப்பேன். பார்த்தா அவன் போயிட்டான். சரி இவன் தான் போயிட்டானே சரி மேலே போய் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் கீழே 2 வீட்டுக்கு பார்த்தீங்களா லெஃப்ட்டில் அங்கேருந்து எனக்கு டப்புன்னு உடனே அடிச்சுவிட்டான்.
மார்க்ஸ்மேன் ரைஃபிள் வச்சிருக்கான். ஏதோ ஒரு சரியான 3 அடி 3 அடியில் முடிச்சிட்டான். நான் வால் போட போனேன், ஆனாலும் என்ன முடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க பீக்கில் ரிவே பண்ணி விட்டாங்க. ரிவே பண்ணி விட்டு பார்த்தா மேலே ஒருத்தர் இருந்தான். சரி பக்கத்தில் போனால் அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான் சவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அடித்தேன். பார்த்தா 6 7 8ன்னு போது பாருங்க. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. அவனும் பயந்துட்டான். சரி நான் கேரக்டர் போட்டுவிட்டு இங்கே கீழே தான் வருவான்னு நினச்சேன். அவன் பார்த்தா மேலே போயிட்டான். அவன் என்கிட்ட பயந்துட்டான். நானும் அப்படியே மேலேருந்து ஒரு அழுத்தி பிடியை போட்டு அவனை அடித்து முடிச்சுட்டு சரி கீழே எனிமி இருக்கான்னு சொன்னாங்க. சரி கீழே போனால் எதுவும் கில்லு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் வெயிட்லாம் பண்ணல. இங்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் பொருட்களை இருக்கிற இதை எடுத்துக்கிட்டு கன்று ரீலோடு கூட பண்ணாமல் இறங்கிட்டேன். கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி உள்ளே போவோம், மெடிக்கிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போனேன். பார்த்தா எல்லாருமே யாருமே எந்த சவுண்டுமே கேட்கல, எனிமி இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தா மெடிக்கிட் போட்டிருக்கேன், எனிமின்னாரு. எஸ்கே ப்ரோ சரி போவோம், எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி எங்கிட்டு இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா பக்கத்துலேயே இருந்திருக்கான். நான் மேலே இருந்தனால எனக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஈஸியாக ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு மண்டையிலே இறக்கிட்டேன் P90 புல்லட்ஸை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்தாங்க. சரி விக்கி ப்ரோ தனியாக போவேனான்னா அவர் பார்த்தா தனியாக போய் கில் அடிக்கிறேன்ட்டு அவர் மண்டையை போட்டார். நான் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட போவேன் ப்ரோ பூயா அடிச்சிடலாம் ப்ரோ எப்படியாதுன்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்களா அவருக்கு இந்த மேட்ச் கில்லு கிடைக்கலையாம். அதனால் இந்த மேட்ச் ஒரு மொக்கையான். என்னென்ன சொல்கிறாருங்கிறேன். நான் கில் அடிக்காத மேட்ச் மட்டும் அவர் கில் அடிப்பார், நல்லாயிருக்கு சூப்பர் மேட்ச்சு அப்படிம்பாரு. நான் கில் அடித்த மேட்ச் மட்டும் மொக்கையான் அவருக்கு பார்த்துங்க. அதுக்குள்ளே ஒரே மேட்ச்சில் கடுப்பாயிட்டானா. நான் எத்தனை மேட்ச் செத்தேன் தெரியுமா? அது மாதிரி எனக்கே செம்ம டென்ஷன் ஆனிச்சு. அப்போ அந்த அளவுக்குலாம் கடுப்பாகி செத்தேன் அவசரப்பட்டு போய். அப்புறம் பார்த்தா மேலே இன்னும் 3 அலைவு தான் இருக்குது. மேலே தான் 3 பேர் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தர் எங்கே இருக்கானே தெரில. ஆனால் லாஸ்ட்டாக வந்துடுவான் பாருங்கள். நானும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். சரி எவனாவது குதிப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எவனாவது வருவானா கில் எடுத்துட முடியாதான்னு சொல்லி அடிப்பேன். சரி இந்த மூலையில் நிற்பான். சரி அப்பயாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தா உடனே வந்து போயிடுவான். எனக்கு செம கடுப்பானுச்சு. எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்தா அங்கே AWMல அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்களும் மேலே இருந்து அவரை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி நமக்கு எதுவும் கில்லு கிடைக்குமா மாட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இங்கே பார்த்தீங்களா அந்த மண்டையை காட்டுறான். ஆனால் அடிக்கலான்னு பார்ப்பேன். அதில் புல்லட்டே படாது. அதான் ஒரு பெரிய கடுப்பாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடிச்சிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாரு எஸ்கே ப்ரோ. அதனால் சொல்லிட்டு நான் சரி மேலே ஏறிடுவோம், ரஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரஷ் பண்ணிட்டு போனால் அவனும் டபுள் ஸ்னைப்பர் வச்சுருக்கான். இந்த இடத்துல நான் டபுள் ஸ்னைப்பரில் ஒரு அடி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஏறவே இல்லை. ஆனால் அவர் ஏறி போய் ஒரு அடி வாங்கிட்டார். இங்கே ஒருத்தர் டவுன் பண்ணிடுவேன். அவர் டவுன் பண்ணார் தெரியுமா, அவனை டவுன் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தா வாழை போடுவோம் பாருங்கள். வாழை போட்டு நானே அடிச்சிட்டு பார்த்தா சரி இங்கிட்டு போய் இவனை டேமேஜ் பண்ணுவேன். ஆனால் அவன் என்னை அடிச்சிருவான். அவன் M10 நான் MP40. ஆனால் டேமேஜ் எனக்கு கம்மியாக தான் முடிச்சு. நல்ல வெஸ்ட் வச்சுருப்பான் போது. எனக்கு M10ல் மேக்ஸ் M10 நினைக்கிறேன் வச்சு அழுத்துன்னு அழுத்தி பிடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா அவர் ப்ரோ எப்படியாவது ஜெயிச்சிருங்க ப்ரோ, இல்லைனா காப்பாற்றுங்க ப்ரோ, எவனும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவர் அங்கே AWM வச்சு அவனை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சரியான ஒரு பூய் அடிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் பாய்.